அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோகனட் ஆல்மண்ட் பிஸ்கட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காய் தூள், கோதுமை மாவு, மைதா மாவு, தேங்காய், வறுத்த தேங்காய் வீட்டிலே வறுத்தது, இது ஆல்மண்ட், எல்லா நட்ஸையும் அரைச்சி வச்சுருக்கேன். இது சீனியும் நாட்டு சர்க்கரையும், கொஞ்சம் பால், தேங்காய் எண்ணெய், பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் நெய். இது எப்படி கலக்கலாம்னு பார்த்துடலாம். இதில் தேங்காய் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 30 கிராம் நான் எடுத்துருக்கேன். இது நல்லா கலந்துட்டு, இது சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் சம அளவில் எடுத்துருக்கேன். இது 30 கிராம் தான், 15 கிராம். இதையும் நல்லா கலந்து லம்ஸ் இல்லாமல் கலந்து வச்சாச்சு. இது கோதுமை மாவு, மைதா மாவும் 30 கிராம், 60 கிராம் நான் எடுத்துருக்கேன். சம அளவில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பேக்கிங் பவுடர் 1 சிட்டிகை போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து வச்சாச்சு. சாண்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இதில் ஆல்மண்ட், cashew, walnut, இந்த 3 நட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஆல்மண்ட் தான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது திருவண்ண தேங்காவை வீட்டிலே வறுத்தது. இது போடுங்க. இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறேன் வாசத்துக்கு. இப்போ இதெல்லாம் கலந்து வச்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது. இது கொஞ்சம் கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம பிஸ்கட் பிடிக்க முடியாது. அதுக்கு நான் தேவையான அளவு பால் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்றாதீங்க, தண்ணி ஆயிடும். கொஞ்சம் மாவு செய்கிற மாதிரி அளவுக்கு ஊற்றுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஊற்றுங்க. இப்போ இதை நம்ம பிஸ்கட் ட்ரேயில் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நீங்கள் எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு பிறகு தான் பிஸ்கட் மாதிரி இருக்கும், மொறுன்னு. இப்போது நம்மளோட பிஸ்கட் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.